Hello guys, this is JTechCo 2.0. லாஸ்ட் வீடியோவில் ரெட்லி இன்ட்ரோ டூலை பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்துருந்தேன், இந்த டூலை விண்டோஸில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா பைத்தான்ன்றது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் தான். ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐடி கூட யூஸ் பண்ணுங்கள். கிட்டப்லேருந்து நம்மளுடைய சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சோர்ஸ் கோடுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட் லைப்ரரி இது எல்லாமே தேவைப்படும். என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றதும் நான் கிட்டப்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் தாராளமாக ரன் பண்ண முடியும். ஸோ டூல் அப்படின்றது சும்மா அது ஒரு வேர்டு தான். நம்ம எழுதுகிற எந்த ப்ரோக்ராமை வேணும்னாலும் டூலுன்னு சொல்லலாம், அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். டூல் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா ஹெல்ப்ன்றதை காட்டுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன். ஹெல்ப்பு, பேனர் இதெல்லாம் சேர்த்தா சாதாரண ஒரு ப்ரோக்ராம் கூட டூலாக தான் மாறும். ஸோ டூல்னு சொல்லலாம், அப்ளிகேஷன் சொல்லலாம், எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். டூல்ஸ் அப்படின்னா என்னமோ ஒன்றுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எழுதுகிற சின்ன ப்ரோக்ராமை கூட ஒரு டூலாக உங்களால் மாற்ற முடியும். ஸோ பைத்தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அடுத்ததான் அந்த வீடியோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப் அப்ளிகேஷனாக டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை உங்களுக்காக ஒரு வெப் அப்ளிகேஷனாக நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இதையும் நான் கிட்டப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. இந்த வீடியோவோட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா டூல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி அதுக்காக யோசிக்கணும், இதெல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த வெப் அப்ளிகேஷனை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். லைவாக தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து கோடிங் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் கோடிங் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரெக்கார்டிங் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வெப் அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்ணணுன்ற அந்த பிளான் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே தான் செய்ய போகிறேன். எதையுமே ப்ரீ பிளானடாக நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணி லைவாக உங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நேச்சுரலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்காக HTML, CSS இதை தவிர எதுவும் கிடையாது. ஏன்னா சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் எண்டில். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி எப்படி வேணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பேக் எண்டு நான் எழுதி கொடுத்துட்டேன். ஐ மீன் இந்த அப்ளிகேஷனுடைய லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். பேக் எண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ லைவாக இருந்தால் எப்படி இருக்குமோ 1 hour போக போகுது. ஸோ பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ லெட்ஸ் கோ. கைஸ், ரெட்லி வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக பைச்சாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பேக் அண்ட் நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் ரைட் பண்ண போகிறோம். பேக் அண்ட் ஃபுல்லாகவே பைத்தான் கோடிங் தான். ஸோ பைத்தான் கோடிங் நம்ம ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண பைச்சாம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ரெட்லின்ற நேமில் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எம்டியாக தான் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான லைப்ரரி பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டாலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் நேம் இருக்கும், ப்ராஜெக்ட் இன்டர்பிரேட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்டர்பிரேட்டர் உங்கள் சிஸ்டமில் என்ன கன்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணும். மற்ற ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண இன்டர்பிரேட்டர் கூட நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் 3.9 வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன், லேட்டஸ்ட் வெர்ஷன். 3.10 ஐ திங்க் பீட்டா வெர்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்பிரேட்டரில் என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டாலில் இருக்குன்றது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணும். நீங்கள் புதுசாக ஒரு இன்டர்பிரேட்டரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 2 பேக்கேஜ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஒன்று பிப்புன்றது இருக்கும், அப்புறம் இன்னொரு லைப்ரரி இங்கே இருக்கும். மற்றது எல்லாமே இங்கே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள், அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா மைனஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான லைப்ரரி ஃப்ளாஸ்க்ன்ற பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பேக்கேஜஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணும். நீங்கள் இங்கே மேலே சர்ச் பண்ணுங்கள். ஃப்ளாஸ்க்குன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ளாஸ்க் உங்களுக்கு ஷோ அப் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அதே மாதிரி என்ன லைப்ரரி வேணும்னாலும் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ளாஸ்க் இதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஜிஞ்சா 2, ரிஸ்கி, அப்புறம் இன்னும் சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இது கூட சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஜிஞ்சா 2ன்றது டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படின்னா நான் கோட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ரிஸ்கின்றது WSG அப்படின்னு சொல்லுவாங்க, வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ். நம்ம க்ரியேட் பண்ணுற பைத்தான் வெப் ஆப்புக்கும் வெப் சர்வருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இது இருக்கும். அதாவது
நம்ம க்ரியேட் பண்ணுற நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனுக்கும் வெப் சர்வருக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்கும். பைத்தான் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்கில் இன்பில்ட்டாக வெப் சர்வர் இருக்குது. நம்ம எதுவும் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. டெவலப்மெண்ட் சர்வர் தான் அது, ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சர்வர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கி சர்வர் தான் அதில் இருக்குது. ஸோ இன்பில்ட்டாக சர்வர் இருக்கும், நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பார்க்க தானே போகிறீங்க. அடுத்து நமக்கு தேவையான லைப்ரரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட். நம்மளுடைய டூல் ரெட்லி டூல் வந்து இந்த ரெக்வஸ்ட் லைப்ரரியை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு யூஆர்எலுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பி அதனுடைய ரெஸ்பான்ஸை நம்ம வாங்கணும். அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் லைப்ரரி யூஸ் பண்ணணும் பைத்தானில். ஓகே, தேவையான லைப்ரரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் ரைட் பண்ணணும். அதுக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல், ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேர் என்ன வைக்கலாம்னா ரெட்லி வெப் ஆப். வீடியோ ரஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா நானே இன்னும் என்ன பிளான் பண்ணலை, எப்படி இந்த வெப் ஆப்பை பண்ண போகிறோம் என்ன அப்படின்லாம். சின்னதாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே கோட் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் எல்லாமே வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் இருக்கும். ரெக்வஸ்ட் லைப்ரரினா என்ன, ரிஸ்கினா என்ன, ஏபிஐனா என்ன, இது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணுவேன். அதுக்கு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்டப்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஐடியா, நீங்கள் ஒரு சின்ன ஐடியாவை எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை. ஓகே, பைத்தான் ஃபைல் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பைத்தான் ஃபைல் இருக்குல்ல, இதில் தான் நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் ரைட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்டோடைய ரூட் டைரக்டரியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நீங்கள் இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு பைத்தான் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு, ஓகே, இது எதுக்காக அப்படின்னா என்ன பிளான் பண்ண போகிறோன்றத ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி உங்களுக்கு நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஏபிஐஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம முடிவு பண்ணணும். அடுத்ததாக HTML டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், அதாவது HTML ஃபைல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பிளான் பண்ணிக்கலாம். நம்ம டூல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, நம்ம டூல் வந்து 2 விஷயந்தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது இல்லையா. 1 செகண்ட். ஓகே, கிட்டப்பில் நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகட்டும். சரி, ஓகே, நம்ம ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அப்படின்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஐ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, சரி, ஓகே, ஏபிஐ டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டூல் என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஹெல்ப்புன்றதை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்ததாக ட்ராக்ன்றது. இது 2 விஷயம் தானே நம்ம டூல் பண்ணுது. நம்ம டூலில் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்லேயே கொடுப்போம். -h கொடுத்தா ஹெல்ப்புன்றதை ஷோ பண்ணோம். -ட்ராக்ன்றதை கொடுத்தா என்ன யூஆர்எல்ல கொடுக்குறோமோ அதை நமக்கு ட்ராக் பண்ணி சொல்லும். ஓகே, 2 ஆப்ரேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஏபிஐ அப்படின்னா ஹோம்ன்ற ஏபிஐ இருக்கணும். நம்மளுடைய ஹோம் பேஜ் விசிட் பண்ணால் என்னென்ன காட்டணும் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு ஹோம்ன்ற ஏபிஐ இருக்கட்டும். ஏபிஐ அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே. HTTP எக்ஸாம்பிளுக்கு லோக்கல் சர்வரே நான் எடுத்துக்கிறேன், லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு யூஆர்எல் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரௌசரில் என்டர் பண்ணுற யூஆர்எல்லாக இருக்கட்டும். ஓகே, அப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு https google.com இருக்கட்டும். இங்கே சர்ச் இருக்கட்டும், தென் கொஷின் மார்க் இருக்கட்டும், q =
JTech code. ஓகே, இப்படி ஒரு URL இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த URL இப்போ எது API, எது ஹோஸ்ட்டு, எது டொமைனு, இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் URL-உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது URL-உடைய எண்ட் பாயிண்ட். URL-உடைய எண்ட் பாயிண்ட்டை தான் API அப்படின்னு சொல்லணும். URL-உடைய எண்ட் பாயிண்ட் தான் API-யோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது இது நம்மளுடைய டொமைன் இல்லை ஹோஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோஸ்ட்டை தவிர இந்த URL பாத்தில் அடுத்து என்னெல்லாம் இருக்கோ இதை தான் API அப்படின்னு சொல்லுவோம். APIன்றது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோன்னா, API காமனாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வெப் சர்வர்லேருந்து டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. APIனா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, ஃப்ளாஸ்கில் RESTful API யூஸ் பண்ண போகிறோம். RESTful API அப்படின்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த RESTful APIன்றது HTTP ரெக்வஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. HTTP ரெக்வஸ்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல. வெப் சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை நம்ம சென்ட் பண்ணுவோம் கிளைண்ட் சைட்லேருந்து. அது என்னென்ன மெத்தடில் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கெட்டாக இருக்கலாம், புட்டாக இருக்கலாம், கெட்டு, புட்டு, அண்ட் தென் டெலீட் ரெக்வஸ்ட்டு, அடுத்ததாக போஸ்ட் இஸ் த இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரியான மெத்தட், இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. ஹெட்டு, இந்த மாதிரியான மெத்தடில் நம்ம சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவோம். அதுதான் HTTP ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. HTTP ரெக்வஸ்ட் எதுக்காக சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரௌசர்லேருந்து வெப் சர்வர்லேருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போது இந்த API எதுக்குன்னு பாருங்களேன். இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் எதுக்காக அப்படின்னா, வெப் சர்வர்லேருந்து டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ண போகிறோம். வெப் சர்வர் கூட நம்ம பேசணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னே நமக்கு தெரியாது. கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயத்த ஈஸியாக நம்ம கொண்டு வரதுக்காக தான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் APIன்றது யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த APIன்றது தான் எப்படி சொல்கிறது, சர்வர் கூட நம்ம பேசுகிறதுக்கான ஒரு லாங்குவேஜ் மாதிரி. இந்த API யூஸ் பண்ணி சர்வர்லேருந்து டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? APIனா என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது டொமைன், ஹோஸ்ட்டு, இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து URL இருக்கிறத தான் API அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இதில் கொஷின் மார்க்குக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே query string அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த URL, இந்த API பற்றிலாம் உங்களுக்கு வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே டைம் ரொம்ப அதிகமாகும். சரி, ஓகே. APIனா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சதில்ல. இப்போ நம்மளுடைய ரெட்லி வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான API என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ன்றதுக்கு நமக்கு தேவை. ஏன்னா ஹோமில் தான் யூசர் வந்து URL என்ட்ரு பண்ண போகிறாங்க. அடுத்ததாக அவங்க என்ட்ரு பண்ண URL ரீடைரக்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம ட்ராக்ன்ற இந்த API. நெக்ஸ்ட்டு நம்ம வெப் அப்ளிகேஷனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த ஹெல்ப்லைன் அதெல்லாமே கொடுக்கணும்ல, அதுக்காக ஹெல்ப்லைன்ன்ற இந்த API இருக்கட்டும். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் API தேவைப்படுமான்னு பார்க்குறேன். ஐ திங்க் இதை தாண்டி வேறு எதுவும் API தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த APIக்கு கிளைண்ட்கிட்டேருந்து ரெக்வஸ்ட் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பேஜை ஷோ பண்ணணும் அப்படின்னா, ஹெல்ப்புன்ற ஒரு வெப்பேஜை அவங்களுக்கு ஷோ பண்ணலாம். help.html இந்த APIக்கு இந்த ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ராக்ன்றதுக்கு track.html இந்த ஃபைல் க்ரியேட் ஆகட்டும். ஹோம்ன்றதுக்கு home.html இது க்ரியேட் ஆகட்டும். ஓகே, நம்ம இப்போ இந்த 3 ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் கிளைண்ட்டோடைய இன்டர்ஃபேஸ்க்கு போக போகுது. இது எல்லாமே API கிளைண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்டு. இப்போ ஹோம்ன்ற ரெக்வஸ்ட் வந்தால் ஹோம் பேஜை நம்ம அவங்களுக்கு காட்டணும். இதுக்கு நடுவில் வியூ ஃபங்க்ஷன் இதெல்லாமே ரைட் பண்ணுவோம். என்னென்ன டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பேஜஸை ரெண்டர் பண்ணணும் என்ன ஏது அப்படின்றது. நான் வந்து ஃப்ளாஸ்கில் கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். 5 days அது மாதிரி.
எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதை பொறுத்து நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃப்ளாஸ்க்கு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, ஓகே. இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஏபிஐஸ். இது எல்லாமே ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனை நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரம்ன்ற கீ, ஃப்ளாஸ்க்குன்ற நம்மளுடைய மாடியூல், இம்போர்ட் மாடியூல்குள்ளே இருந்து ஃப்ளாஸ்க்குன்ற கிளாஸை இம்போர்ட் பண்ண போகிறோம். அடுத்து என்னென்ன கிளாஸஸ் வேணும், அடுத்து என்னென்ன வேணுன்றதை அடுத்தடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். ஆப் ஈக்குவல் டு ஃப்ளாஸ்க்குன்ற கிளாஸை கால் பண்ணுறேன். அதுக்கு கன்ஸ்ட்ரக்டராக இந்த மாடியூலோட நேமை பாஸ் பண்ணுறேன். இந்த அண்டர்ஸ்கோர் 2 அண்டர்ஸ்கோர் நேம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த கரண்ட் மாடியூலோட நேம் தான் இதில் வேல்யூவாக இருக்கும். சரியா? அந்த நேமை நம்ம ஃப்ளாஸ்கோடைய கிளாஸ் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூ அனுப்புகிறோம். ஓப்ஸ் கான்செப்ட் இதுவரை நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ அதனால் ஓப்ஸ் கான்செப்ட் எதுவும் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜென்ரலான பைத்தான் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? ஓகே, எப்பயுமே ப்ரோக்ராமுடைய மெயின் ஏரியாவை நம்ம ரைட் பண்ணிடலாம். இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் equal to main. இது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த நேம்ன்றது இந்த கரண்ட் மாடியூலோட நேம் எடுத்துக்கும். மெயின் அப்படின்னா இந்த கரண்ட் மாடியூல் இதில் இருக்கிற ப்ரோக்ராமை மெயின் ப்ரோக்ராமாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம கம்பைலருக்கு சொல்கிறோம். அதுக்காக தான் இந்த லைன். சரியா? இங்கே நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனுடைய ஆப்ஜெக்ட் ஆப்ன்றதை கால் பண்ணுறோம். டாட் வச்சு ரன் மெத்தடை இங்கே கால் பண்ணுறோம். ரன் மெத்தடை கால் பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகும். சரியா? இதுக்குள்ளே டீபக் மோட் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். டீபக் மோடு எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே ப்ரோக்ராமில் சேஞ்சஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நம்ம திரும்ப சேவ் பண்ணி ஒவ்வொரு தடவை ரன் பட்டனை கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே லைவாக இருக்கும். ஓகே, நம்ம சொன்ன ஏபிஐஸ் எல்லாமே இப்போ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏபிஐ க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனை அட்டுன்ற இந்த சிம்பிள் போட்டு ஆப் டாட் ரவுட். இந்த ரவுட்ன்றது பார்த்திங்கன்னா ரவுட்டிங் டெக்னிக்னு வச்சுக்கோங்க. ரவுட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஹோம் பேஜ் இல்லாமல் எந்த ஒரு பேஜையும் விசிட் பண்ண முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் யூஆர்எலோடைய வெப் பேஜை விசிட் பண்ண முடியும். ரவுட்ன்ற இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரூல் கொடுக்கணும். ரூல் அப்படின்னா நான் இப்போ சொன்னல அந்த ஏபிஐ அதுதான் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் அப்படின்னா இது டிஃபால்ட்டாக ஹோம் பேஜை குறிக்கும். ஓகே, இது கீழே தான் நம்ம வியூ ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். வியூ ஃபங்க்ஷன்ன்றது சாதாரணமாக நம்ம ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுவோம்ல, அதுதான் வியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹோம்ன்ற ஃபங்க்ஷன். நம்ம ஹோம்ன்ற ஃபங்க்ஷனில் எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன, அதாவது யூசர் இந்த யூஆர்எல்லை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ரிட்டன் ஒரு வெப்பேஜை இது ரிட்டன் பண்ணணும். நம்மளுடைய ஹோம் பேஜை ரிட்டன் பண்ணணும். அதுக்காக இந்த இடத்துல HTML கோடை நீங்கள் ரைட் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் HTML கோடையும் ரைட் பண்ணி பைத்தான் கோடையும் ரைட் பண்ணி அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு தான் ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு ஃப்ளாஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. ரெண்டர் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு HTML வெப் பேஜை ரெண்டர் பண்ணிக்கலாம். ரெண்டர் டெம்ப்ளேட்ன்றது நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சா 2 அப்படின்னு நான் சொன்னேன்ல, பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணும்போது ஜிஞ்சா 2ன்றது டெம்ப்ளேட் இன்ஜின் நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்றது HTML பேஜில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். HTML பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம்ல, அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இங்கே ரிட்டனில் ஜஸ்ட்டு ரெண்டர் டெம்ப்ளேட்டை கால் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா home.html அப்படின்ற இந்த ஃபைலை இதுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ யூசர் வந்து இந்த யூஆர்எலை விசிட் பண்ணதுமே ஹோம்ன்ற வியூ ஃபங்க்ஷன் அதனுடைய டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுருக்கோன்னா
home.html இந்த பேஜை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிடுறோம். யூசருக்கு இந்த பேஜ் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ இந்த பேஜை நம்ம க்ரியேட் பண்ணணும்ல. ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் பொறுத்தவரை இங்கே நீங்கள் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே தான் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். சரியா? டெம்ப்ளேட்ஸ் என்ற டைரக்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டைரக்டரிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஹோமு, ட்ராக்கு, ஹெல்ப்பு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம். home.html. ஓகே, பைத்தான் ஃபைலாக க்ரியேட் ஆயிடுச்சா? டெம்ப்ளேட்டில் நியூ ஃபைல், HTML ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். home.html. கொஞ்சம் கோடு இதுவே ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் இந்த மாதிரி, ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, ரெட்லி வெப் ஆப் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். டைட்டில், ப்ரௌசருடைய டைட்டில் வரும்ல ஒரு பேஜ் விசிட் பண்ணும்போது. ஓகே, பாடியில் என்ன அப்படின்னா யூசர் வந்து ஹோம் பேஜை விசிட் பண்ணுறாங்க. ஹோம் பேஜில் நம்ம என்னெல்லாம் காட்டணும்? நம்ம டூலோடைய இமேஜ், இந்த இமேஜை காட்டலாம். அடுத்து என்ன காட்டலாம் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் காட்டலாம். அடுத்தது யூசர்கிட்டேருந்து யூஆர்எல்லை என்டர் பண்ண சொல்லி ஒரு இன்புட்டை வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இமேஜை நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணல, அதே மாதிரி இதுக்குள்ளே ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே தான் நம்மளுடைய CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம அதுக்குள்ளே தான் வைக்கணும். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸ்டாட்டிக் இதுக்குள்ளே நான் வந்து இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹேங் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸ்டாட்டிக்குள்ளே இப்போ நம்மளுடைய இமேஜ் இங்கே வந்துட்ருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜ் டேக், IMG டேக் யூஸ் பண்ணுறோம். இதில் SRC சோர்ஸ் நீங்கள் டைப் பண்ண கோடு அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஈஸியாக இருக்கும். இந்த சோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கில் இருக்கிற அந்த ஃபைலை அக்சஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபைலை இங்கே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா Jinja 2 டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். Jinja 2 டெம்ப்ளேட் எதுக்காக என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. URL for ஓகே, இங்கே கவனிங்க. இந்த 2 கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து டெலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த HTML ஃபைல்லேருந்து நம்மளுடைய பைத்தான் கோடுக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி டெலிமிட்டர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே தான் பைத்தான் கோடை நம்ம ரைட் பண்ணணும். இங்கே ஒரு ஃபைலை லிங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம URL for அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைல் நேம் என்னன்றதை கொடுத்துட்டோம். அண்ட் தென் இது என்ன வியூ ஃபங்க்ஷன், ஐ மீன் எதுக்காக எந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம URL-ஐ க்ரியேட் பண்ணுறோம், ஸ்டாட்டிக்ன்ற இதுக்காக. ஸோ இதுக்கு URL-ஐ இது க்ரியேட் பண்ணிடும். அதுக்குள்ளே இருக்கிற redly.jpg இந்த ஃபைலுக்கு நம்ம URL-ஐ ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த 2 கர்லி ப்ராக்கெட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிளுடைய வேல்யூஸ் இங்கே ப்ளேஸ் ஆகணுன்றதுக்காக.
இதுவே பைத்தான் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபைலுக்கான URL இங்கே ஜென்ரேட் ஆகிடும் ஃபைல் ரன் ஆகும்போது. சரியா, இமேஜ் வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், பேராகிராஃப் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேக்கில் நம்ம டூலோடைய டிஸ்கிரிப்ஷன் ஓகே, கொஞ்சம் லைனை ஷார்ட்டாக பண்ணிக்கலாம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. அப்போ தான் பார்க்க கொஞ்சமாவது அழகாக இருக்கும். சாரி, BR டேக். ஓகே, போதும். இமேஜ் அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன். இமேஜுக்கு மேலே ஒரு டைட்டில் கொடுக்கலாமா? H3 சைஸ் போதும். என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னா, ட்ராக்கிங் த எண்ட் ஃபேஸ் ஆஃப் URLs இதை கொடுத்துக்கலாம். ட்ராக்கிங் த எண்ட் ஃபேஸ் ஆஃப் URLs. ஓகே, இது டைட்டிலாக இருக்கட்டும். நான் ஜஸ்ட்டு சிம்பிளான இன்டர்ஃபேஸ், ஒரு லைட் வெயிட் அப்ளிகேஷன் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு எப்படி வேணுமோ நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னுன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஃப்ளாஸ்க்கு அதனுடைய டெவலப்மெண்ட் சர்வரை ரன் பண்ணுது. லோக்கல் ஹோஸ்ட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. போர்ட்டு 5000. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த ஹோஸ்ட்டு போர்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ரன்னுன்ற மெத்தட்குள்ளே போயிட்டு ஹோஸ்ட்டு போர்ட்டுன்ற ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன ஹோஸ்ட் வேணும், என்ன போர்ட்டில் ஓப்பன் ஆகணும் அப்படின்றது. இப்போ நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள். ஓகே, எங்கேயோ எரர் இருக்குது. எக்ஸப்டட் பேராந்திசிஸ் இந்த இடத்துல ஒன்று விட்டுட்டேன்னா, டீபக் மோடு எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன எரர்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணும். இங்கே பாருங்கள், யூசர்கிட்டேருந்து என்ன ஏபிஐக்கு ரெக்வஸ்ட் வந்தது, இங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் போச்சு, ஒரு லாக் ஃபைல் மாதிரி இது எல்லாமே இது கீப் பண்ணிகிட்டே வரும். ஓகே, இந்த இடத்துல பேராந்திசிஸ் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், இந்த URL ஃபார்க்கானது. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இமேஜ் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இருங்க. வித்து என்ன வேல்யூ கொடுக்கலான்னா ஒரு 300 இருக்கட்டும். ஹைட்டு அதேமாதிரி ஒரு 300 இருக்கட்டும். சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதெல்லாமே சென்டராக போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பர்ஃபெக்ட். இந்த ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுறது கூட கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்க்க ஓரளவுக்கு தேவலாம். ஹைட் 250 இருக்கட்டும்.
ஓகே பர்ஃபெக்ட். ட்ராக்கிங் த என் ஃபேஸ் ஆஃப் யூஆர்எல்ஸ் நம்ம டூலுக்கான ஒரு இமேஜ். இது வந்து நம்ம டூலோடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ இதுக்கு கீழே தான் இங்கே யூஸர் வந்து யூஆர்எலை இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். அடுத்ததாக இந்த இடத்துல 2 பட்டன் வைக்கலாமா? ஹெல்ப்புன்ற பட்டன் ஒன்று, ட்ராக்ன்ற பட்டன் தேவையில்லை. ஹெல்ப்புன்ற பட்டன் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா ஹெல்ப்புன்ற பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ஹெல்ப்லைன் நமக்கு ஷோ பண்ணணும்ல. ட்ராக்ன்றது யூஆர்எல்லை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ராக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதனுடைய ஆக்ஷன் ஏபிஐ நான் சொன்னேன்ல /ட்ராக்குன்ற இந்த ஏபிஐக்கு தான் ரெக்வஸ்ட்டு போகணும். என்ன மெத்தடில் போகணும் அப்படின்னா போஸ்ட் மெத்தடில் போகட்டும், கெட் மெத்தட் வேண்டாம். கெட்டு போஸ்ட் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன் வேறு ஒரு வீடியோவில். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்புட்டை நம்ம டைப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேராகிராஃப் டேபில் ஜஸ்ட்டு என்டர் யூஆர்எல். இந்த இடத்துல இன்புட்டை நம்ம டைப் பண்ணலாம். இன்புட்டில் டைப் என்ன அப்படின்னா யூஆர்எல்ன்றது டைப்பு. யூஆர்எல் தானே என்ட்ரு பண்ண போகிறாங்க. நேம்ன்றது அதுக்கு ஒரு ஐடி மாதிரி, அந்த இன்புட்டுக்கான ஒரு ஐடி மாதிரி. இங்கே வந்து யூஆர்எல் அப்படின்னு வச்சுக்கலாம். யூசர் யூஆர்எல்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த டேக்கில் பிளேஸ் ஹோல்டர் கொடுக்கலாம். பிளேஸ் ஹோல்டரில் யூஆர்எல். இங்கேயும் என்டர் யூஆர்எல் இருக்கட்டும். ஓகே, அடுத்த இன்புட் என்ன அப்படின்னா இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும்ல. இன்புட் டைப்பில் சப்மிட். நெக்ஸ்ட்டு அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ராக் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணலாம். பட்டன் எதுக்காக அப்படின்னா ஹெல்ப்லாம் ஷோ பண்ணோம்ல. ஐ திங்க் அந்த பட்டன் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக சரி ஓகே லாஸ்ட்லேயே க்ரியேட் பண்ணலாம். பட்டனுக்குள்ளே ஏ டேக் யூஸ் பண்ணலாம். இந்த பட்டனை யூசர் கிளிக் பண்ணதும் எங்கே போகணும் அப்படின்னா என்ன ஏபிஐக்கு போகணும்னா ஹெல்ப்லைன்ன்ற இந்த ஏபிஐக்கு ரெக்வஸ்ட்டு போகணும். ஹெல்ப்லைன் அப்படின்னு இந்த பட்டன் மேலே இருக்கட்டும். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே பர்ஃபெக்டாக என்டர் யூஆர்எல் என்ட்ரு பண்ணுவாங்க. ட்ராக்ன்றதை கிளிக் பண்ணுவாங்க. தென் ஹெல்ப்லைன்ன்றதை கிளிக் பண்ணுவாங்க. கொஞ்சம் அலைன்மெண்ட் நல்லா இல்லை. சரி ஓகே போதும், ஹோம் பேஜ் இது போதும். இப்போ நம்ம இங்கே இன்னும் ஏபிஐஸை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஹோம் பேஜ் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி ஆப் டாட் ரவுட்டில் இப்போ என்ன ரூல் போடணும் அப்படின்னா ஹெல்ப்லைன் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஹெல்ப்லைன் எதுக்காக அப்படின்னா ஹெல்ப்லைன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா இங்கே என்ன ரூல் இருக்கோ அதுதானே இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த ரூலுக்கு யூஸரை அது ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஐ மீன் அந்த ரூலுக்கு ரெக்வஸ்ட் வரும். அந்த ரூலுக்கு ரெக்வஸ்ட் வந்தால் என்ன பண்ணணுன்றதை இங்கே வியூ ஃபங்க்ஷனில் நம்ம ரைட் பண்ணணும். ஹெல்ப்ன்ற ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு இதுவுமே ரிட்டர்ன் தான் பண்ண போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டர் டெம்ப்ளேட்
help.html அப்படின்ற ஃபைலை ஜஸ்ட்டு நீ ஷோ பண்ணு. இப்போ எப்படி HTML பேஜை ஷோ பண்ணிச்சோ இந்த URL விசிட் பண்ணதும் இந்த URL விசிட் பண்ணால் ஹெல்ப்ன்ற இந்த பேஜை ஷோ பண்ணு. அவ்வளோதான். டெம்ப்ளேட்டுக்கு உள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். சரியா? HTML ஃபைல் help.help. ஓகே. ரெட்லி ஹெல்ப்லைன். ஹெல்ப்லைன்ன்றது பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறது, புதுசாக நம்மளால் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இங்கே இருக்குது இல்லை, இதை அப்படியே நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இந்த கமாண்ட் எதுவுமே தேவையில்ல, நம்மளுடைய வெப் அப்ளிகேஷன் தானே இது. சரி, ஓகே. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தானே பண்ணுறோம். நான் ஜஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அபவுட் வேணும்னா இதை போட்டுக்கலாம். பேராகிராஃப் டேக்கில் இதை நான் போட்டுக்கிறேன். Next paragraph tab coded by my name. இதுக்கு டைட்டில் வேணும்ல, ஹெல்ப்லைன் அப்படின்றத டைட்டில் வச்சுக்கலாம். H3 டேக் போதும். ஹெல்ப்லைன், ரெட்லி ஹெல்ப்லைன். ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம யூடியூபோடைய வீடியோவை லிங்க் பண்ணிக்கலாம். இந்த எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலில் ஏதாச்சும் ஒரு வீடியோவோட எம்பெடட் கோடை எடுத்துக்கலாம். ஓகே, ரெட்லி வீடியோவோட எம்பெடட் கோடை எடுத்துக்கலாம். என்ன தான் நெட்வொர்க் கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது. இருக்கட்டும். ஓகே, ஷேர்ன்றதை கிளிக் பண்ணி இந்த அளவுக்கு சுற்றுது. ஜஸ்ட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேரில் எம்பர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எம்பர்டில் ஐஃப்ரேம் எல்லாமே யூஸ் பண்ணி கோட் இந்த மாதிரி இருக்கும். சரியா? நான் காப்பி பண்ணிட்டேன். நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. என்ன வித்து, என்ன ஹைட்டு, இதெல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. சோர்ஸுன்றது யூடியூப்லேருந்து எம்பர்ட் மூலிமா, இதான் நம்ம வீடியோவோட ஐடி, நம்ம ரெட்லி வீடியோவோட ஐடி. நீங்கள் என்ன வீடியோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஐடி இருக்கும். அண்ட் தென் டைட்டில் இதெல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, இந்த கோட் நீங்கள் ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஷேரில் ஆட்டோமேட்டிக்காகவே எம்பர்ட் ஆப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்கோம், help.html. ஓகே, யூசர் வந்து ஹெல்ப்லைன் அப்படின்ற யூஆர்எல்க்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும்போது ரெண்டர் பண்ணுறோம். ஹெல்ப்புன்ற இந்த HTML பேஜை ரெண்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். யூசர் இந்த யூஆர்எல்க்கு வராரு, அவருக்கு இந்த பேஜ் ரிட்டர்ன் ஆகிடும். சரியா? சேவ் பண்ணிக்கலாம். நம்ம பேஜை ரன் பண்ணலாம். இப்போ ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு
ஹெல்ப்லைன் அப்படின்ற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் லோட் ஆயிடுச்சா? இதான் ஹெல்ப்லைன் நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் தென் கீழே சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கோம். வீடியோ இங்கே எம்பர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோக்கான எம்பர்ட் கோடு நீங்கள் ஷேர்ன்றதை கிளிக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சரி, ஓகே. இதை வந்து சென்டரில் போட வேணாம், இதுவே நல்லா தான் இருக்குது. ஏபிஐ அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சர்வர்லேருந்து இந்த பேஜுடைய டேட்டாவை இப்போ நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்ணோம்? இந்த ஏபிஐ மூலிமா தானே. சர்வர்கிட்ட நீங்கள் வேறு ஏதாச்சும் வேறு எப்படியாவது நீங்கள் பேச முடியுமா? எனக்கு இந்த டேட்டாவை கொடு அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல, அது கூட எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு. அதை சுலபப்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஏபிஐ. சரியா? கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை அக்சஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸை கொடுக்கறது தான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஜென்ரலாக. இங்கே அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ அப்படின்னா இதுதான். ஹோஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது தான் ஏபிஐ. ஹெல்ப்லைன்ன்ற இந்த ஏபிஐக்கு ரெக்வஸ்ட் அனுப்புனதும் நமக்கு தேவையானது இந்த பேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. சரியா? நீங்கள் ஒரு யூஆர்எல் இங்கே என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இது சர்வருக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும் ப்ரௌசருக்கு. இன்ஸ்பெக்டில் போயிட்டு பாருங்கள். இன்ஸ்பெக்டில் சோர்சஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்குதா நம்மளுடைய ஃபைலு ஹெல்ப்லைன் அப்படின்றது. சோர்சஸ்ன்றது சர்வர்லேருந்து இந்த பேஜை ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி காட்டுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐனா என்ன, ஹெச்டிடிபி மெத்தடை யூஸ் பண்ணுது, சர்வர்லேருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம சேனலோட லிங்க் இருக்குது, இதை நம்ம ஏ டேக்கில் மாற்றிக்கலாம். இருங்க, இதை மட்டும் ஏ டேக் போட்டு ஏ டேக் ஹெச்ஆர்எஃப் JTeco 2.0. ஓகே, லிங்க் மாதிரி வந்துச்சு. சரி, ஓகே. இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போகிறதுக்கான ஒரு பட்டனும் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எடுத்ததாக பட்டன் யூஸ் பண்ணலாம். பட்டனுக்குள்ளே ஹெல்ப்லைன் எப்படி போட்டோமோ அதேமாரி ஒரு ஏ டேகு ஹெச்ஆர்எஃப்பில் வெறும் ஸ்லாஷ் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா அது ஹோம் பேஜுக்கு யூஸரை ரீடைரக்ட் பண்ணிக்கும். இங்கே வந்து கோ டு ஹோம்ன்ற பட்டன் இங்கே இருக்குது. இப்போ யூஸர் இதை கிளிக் பண்ணதும் நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகே, ஹெல்ப்லைனை கிளிக் பண்ணால் ஹெல்ப்ன்ற பேஜ் காட்டும். கோ டு ஹோம் இதை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜை காட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம்ல, என்டர் யூஆர்எல் இதெல்லாம் போட்டு இதுக்குள்ளே இப்போ யூஸர் வந்து ஒரு யூஆர்எலை என்ட்ரு பண்ணி ட்ராக்ன்றதை கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ரிசல்ட்டை காட்டணும். அந்த யூஆர்எல் ரீடைரக்டடா, அப்படி ரீடைரக்டடாக இருந்தால் அதனுடைய செயின் பாத் என்ன, இதெல்லாமே நமக்கு இப்போ காட்டணும். சரியா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹெல்ப் பேஜில் இங்கேயும் இமேஜ் வர வச்சுக்கலாமா? சரி, வேணாம். ஓகே, இப்போ இதுக்கான வியூ ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம எழுதலாம். இப்போ ஏபிஐ என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்லாஷு ட்ராக்ன்றதை விசிட் பண்ணால் அது நமக்கு ரிசல்ட்டை சொல்லணும். அந்த ஏபிஐ நம்ம இங்கே ரைட் பண்ணிடலாம். @app.route ட்ராக்கு. ஓகே, இது என்ன மெத்தடில் வரப்போகுது அப்படின்னா டேட்டா வந்து ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் மெத்தடில் தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், ஃபார்ம். ஓகே, இங்கே அந்த கோடு இங்கே பாருங்கள்,
ஃபார்மில் ஆக்ஷன் வந்து இந்த யூஆர்எல்க்கு ரெக்வஸ்ட்டை அனுப்புன்னு சொல்லிட்டோம். இந்த ஃபார்மோடைய டேட்டாவெலாம் அங்கே அனுப்புன்னு சொல்லிட்டோம். மெத்தட் பார்த்திங்கன்னா போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். போஸ்ட் மெத்தடில் டேட்டாவெலாம் அனுப்பு. போஸ்ட் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாமே அந்த யூஆர்எல்லில் தெரியாது. போஸ்ட்டுன்ற இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா ஒரு HTML ஃபார்மோடைய டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த HTMLல இருக்கிற இந்த ஃபார்ம் டேட்டா எல்லாமே போஸ்ட்டுக்கு தான் போகும். போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக சர்வருக்கு போகும். ஓகே, நம்ம இப்போ இங்கே மெத்தட்ஸ் அப்படின்ற ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு லிஸ்ட்டில் என்னென்ன மெத்தட்லாம் இந்த பர்டிகுலர் API மட்டும் என்னென்ன மெத்தட்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட்லேருந்து ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்ததாக கெட்டில் எப்படியும் நம்ம அனுப்ப போகிறதில்ல, அதனால் அதை கொடுக்க வேணாம். கெட் ரெக்வஸ்ட் இருந்ததுன்னா கெட் நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ இங்கே வியூ ஃபங்க்ஷன் இதுதான் நம்மளுடைய மெயின் வியூ ஃபங்க்ஷனு. ட்ராக் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையான லைப்ரரி ரெக்வஸ்ட் லைப்ரரி நமக்கு தேவை. ஃப்ளாஸ்க்லேயே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. ரெக்வஸ்ட்டுன்றதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்வஸ்ட்டு தான் அந்த ரிஸ்கி அதெல்லாம் சொன்னால HTTP ரெக்வஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு அதுக்கானது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். request டாட் மெத்தட் ரெக்வஸ்ட்டுன்றது இந்த கிளாஸ் நேமு. இந்த மெத்தடுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டாக கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்டு போஸ்ட்டாக கெட்டாக என்ன மெத்தட் அப்படின்றது சொல்லும். கரண்ட்டாக வர மெத்தடு போஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகு. ஐ மீன் இஃபோடைய ட்ரூ பிளாக்குள்ளே என்ட்ரு ஆகு. இப்போ உள்ளே வந்தாச்சு, போஸ்ட் மெத்தட்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, உள்ளே வந்தாச்சு. போஸ்ட் மெத்தடில் என்ன டேட்டாவை அனுப்பணும் யூசர்கிட்டேருந்து? ஒரே ஒரு URL, அதை மட்டும்தான் அனுப்பணும். அந்த URLக்கு நம்ம என்ன ஐடி வச்சுருக்கோம்? யூசர் நேமில் யூசர் URL அப்படின்றத நேமாக வச்சுருக்கோம். இதுதான் இப்போ ஐடி. இந்த டேட்டாவை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா. ஓகே, இப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா URL அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் ஃபார்ம் டேட்டா எல்லாமே ஒரு டிக்ஷனரியில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் டாட் ஃபார்ம். ஃபார்ம்ன்றது ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரிக்குள்ளே தான் ஃபார்ம் டேட்டா எல்லாமே இருக்கும். சரியா? டிக்ஷனரியிலேருந்து ஒரு வேல்யூவை அக்சஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிக்ஷனரியில் கீஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். கீஸ் அண்ட் வேல்யூவாக இங்கே எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கீ. இங்கே நேமில் கொடுக்குறது கீயாக இருக்கும். வேல்யூ என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வேல்யூவாக இருக்கும். ஸோ யூசர் URLன்றது கீ. யூசர் URLன்றது கீயாக கொடுத்தாச்சு. இப்போ யூசர்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபார்ம் டேட்டாவில் யூசர் URL இந்த கீக்கான வேல்யூ எடுத்து URLல் ஸ்டோர் பண்ணிக்கும். தட்ஸ் இட். இப்போ URL கிடைச்சாச்சு. யூசர்கிட்டேருந்து சர்வர் சைடில் URL வாங்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த URL ரீடைரக்டாக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி சொல்லணுமா? நம்ம ரெட்லியோட டூல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, டூலோடைய சோர்ஸ் கோடு இதுதான். பார்க்க கொஞ்சம் எஃபிஷியன்ட் இல்லாமல் இருக்கும், ஏன்னா இதை நான் பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல. அப்படியே சிம்பிளாக கோடு கான்செப்ட் பிடிச்சிருந்தது, கோடை ரைட் பண்ணலான்னு சொல்லி உக்காந்தான். ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா இந்த ஹெல்ப்லைன் இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் எப்படி லினக்ஸ் டூலில் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும்ல, கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ நடுவில் நிறைய ஐடியாஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமை ஆல்டர் பண்ணணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணது தான் இது. கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் வாங்கிறதுக்காக இந்த கோடு ரைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த sys.argvன்றது தான் கமாண்ட் லைனில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் லிஸ்ட்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். மெயின் ஏரியா இது தான். ரெட்லி இந்த ஊப்ஸ் கான்செப்ட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஓகே, ட்ரை எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். மெயின் கான்செப்ட் இது தான். இங்கே பார்த்துக்கோங்க.
நீங்கள் டூலில் என்ட்ரு பண்ணுறீங்கள அந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க பாருங்கள், ரெக்வஸ்ட் லைப்ரரி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த யூஆர்எல் இதுக்குள்ளே ப்ளேஸ் ஆகும். கெட் ரெக்வஸ்ட்டு அனுப்புகிறோம் அந்த யூஆர்எலுக்கு. கெட் ரெக்வஸ்ட் அனுப்பி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டில் ஹிஸ்ட்ரின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்னென்ன யூஆர்எல்லாம் அதனுடைய டெஸ்டினேஷன் போய் அடையிறதுக்கு என்னென்ன யூஆர்எல்லாம் விசிட் பண்ணிச்சுன்றது இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும். ஸ்டேட்டஸ் கூட இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இது ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் தான். இதிலிருந்து ஒரு கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, டிக்ஷனரியில் இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம இங்கே எடுக்கிறோம். எடுத்து இதுக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். பிரிண்டிங்கில் இங்கே பாருங்கள், r.status code அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் என்னன்றதை பிரிண்ட் பண்ணும். r.url அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற யூஆர்எல் என்ன அப்படின்னு இங்கே பிரிண்ட் பண்ணும். இதான் நீங்கள் டூலில் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பார்த்துருப்பீங்க. r.reason அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் கோடுக்கான ரீசன்ட்டை அது பிரிண்ட் பண்ணும். ரீசனை அது பிரிண்ட் பண்ணும். இப்போ இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூசர்கிட்டேருந்து கொடுத்த இந்த யூஆர்எலுக்கு இங்கே சர்வரில் நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸை இங்கேயே வாங்கி வச்சுக்க போகிறோம். இந்த ரெஸ்பான்ஸை track.html என்ற பேஜுக்கு நம்ம ஜஸ்ட்டு சென்ட் பண்ணி விட போகிறோம். சரியா? கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், கவனிங்க. request.get இதே கோடு தான் இப்போ நம்ம அங்கேயும் ரைட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரெக்வஸ்டர்ஸ் லைப்ரரி தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தால, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ரெக்வஸ்டர்ஸ், இந்த லைப்ரரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். resp அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன். ரெக்வஸ்டர்ஸ் டாட் வச்சு கெட்டுன்ற மெத்தடில் யூஆர்எல் நம்ம பாஸ் பண்ணணும். யூசர்கிட்டேருந்து வாங்கின யூஆர்எல் இது தான். ஜஸ்ட்டு வேரியபிள் நேம் அங்கே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த யூஆர்எலுக்கு கெட் ரெக்வஸ்ட் மூலிமா ரெக்வஸ்ட் போயிருக்கோம். அதனுடைய ரெஸ்பான்ஸை இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ரெஸ்பான்ஸுடைய ஹிஸ்ட்ரி, ஹெட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இதிலேருந்து பார்க்க முடியும். இதனுடைய கண்டென்ட், அதாவது இந்த பேஜை விசிட் பண்ணுது அப்படின்னா அதனுடைய கண்டென்ட் என்ன, இதெல்லாமே பார்க்க முடியும். நீங்களே இங்கே பாருங்கள், ரெஸ்ப் அப்படின்னு டைப் பண்ணி நான் டாட் வச்சேன்னா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரெக்வஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே தான் டெஸ்டினேஷனை போய் சேர்கிறதுக்கு என்னென்ன யூஆர்எல் விசிட் பண்ணிச்சுன்ற ஹிஸ்ட்ரி இதில் இருக்கும். யூஆர்எல் அப்படின்றத கிளிக் பண்ணால் அதனுடைய ஆக்சுவல் யூஆர்எல் என்னன்றதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன ரெக்வஸ்ட்டுக்கு போக போகுது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணும். குக்கீஸ், ஹெட்டர், ரீசன், ஸ்டேட்டஸ் கோட் எல்லாமே ரெஸ்பான்ஸாக பண்ணிடும். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன வேரியபிள் வைக்கிறேன் அப்படின்னா ரீடைரக்ட். URL அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த வேரியபிள் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்ல resp.history, இதுக்குள்ளே தான் ரீடைரக்ஷன் ஆன அந்த யூஆர்எல், அதனுடைய பாத்து இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த வேல்யூவை இங்கே போட்டுக்கலாம். இந்த RESP அப்படின்றது என்னென்னு உங்களுக்கு தெரியுதில்ல, இதனுடைய ஆப்ஜெக்ட், இந்த ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம்ல அதனுடைய ஆப்ஜெக்ட் அது ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போது இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம டெம்ப்ளேட்டுக்கு மூவ் பண்ணணும். ஃபைனலாக ரிட்டன் ரெண்டு டெம்ப்ளேட்டில் track.html. ஓகே, இப்போ track.html அந்த பேஜை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். டெம்ப்ளேட்டுக்குள்ளே போயிட்டு நியூ ஃபைல், HTML ஃபைல், track. ரெட்லி ட்ராக்கிங். ஓகே, பாடியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா H3 டேக்கில்
ட்ராக்கிங் த எண்ட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஹெட்டு இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எத்தனை யூஆர்எல்லை விசிட் பண்ணிச்சு அந்த செயின் பார்த்து ரிட்டர்ன் பண்ணணும்ல, அது ஒரு டேபிள்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் வந்து 1 இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிளில் ரோ க்ரியேட் பண்ணணும்ல, TR அப்படி க்ரியேட் பண்ணோன்னா டேபிளில் T ஹெட்டு T பாடி வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே TRன்றது டேபிள் ரோக்குள்ளே TD அப்படின்னா டேபிள் டேட்டா. என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னா, நம்ம டூலில் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் கோடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி யூஆர்எல் எங்கெல்லாம் விசிட் பண்ணுதோ அது இருக்கட்டும். ஃபைனலாக ரீசன் இருக்கட்டும். யூஆர்எல் இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு T பாடி. இங்கே தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வேரியபிளை வாங்குகிறோம்ல, ஐ மீன் இந்த track.html இதுக்கு இந்த 2 வேரியபிளை அனுப்புகிறோம்ல. எப்படி அனுப்பணும்னா, ரெண்டர் டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது எந்த டெம்ப்ளேட், எந்த HTML ஃபைலை ரெண்டர் பண்ண போகிறீங்களோ ஃபைல் நேம் கொடுக்கணும். தென் கமா வச்சு அதில் ஏதாச்சும் வேரியபிள் பாஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த வேரியபிளை இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்னன்னு வச்சுக்கலாம், எண்ட் யூஆர்எல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இதை நான் பாஸ் பண்ணுறேன், RESP. தென் கமா வச்சு ரீடைரக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு வேரியபிள். அதுக்குள்ளே இந்த ரீடைரக்ட் யூஆர்எல் இருக்குல்ல, அதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 வேல்யூவும் இப்போ இந்த டெம்ப்ளேட்டுக்கு போயிடும். டெம்ப்ளேட்டில் 2 வேல்யூவை ஃபெச் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிதான். இப்போ டெம்ப்ளேட்டில் 2 வேல்யூவை ஃபெச் பண்ணணும் அப்படின்னா ஜிஞ்சர் டு டெம்ப்ளேட் அந்த டெலிமிட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? டெலிமிட்டர் பைத்தானுடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கர்லி ப்ராக்கெட் ஒரு %, இதுக்குள்ளே நம்ம ரைட் பண்ண வேண்டியதான். ஃபார் ஆர் இன், இங்கே டூலில் பாருங்கள், டூலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், resp.history. இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு வேல்யூவாக நம்ம இட்ரேஷன் பண்ணியிருக்கோம்ல ஃபார் லூப்பில், அதே தான் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறோம். இங்கே RESP டாட் அந்த ஹிஸ்ட்ரி, அந்த ரெஸ்பான்ஸ் ஹிஸ்ட்ரி எதில் நமக்கு வருது, ரெஸ்ப் ஹிஸ்ட்ரின்றது ரீடைரக்ட் யூஆர்எல் இதுக்குள்ளே நமக்கு வருது. அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி டெம்ப்ளேட்டுக்கு அனுப்பிடணும். டெம்ப்ளேட்டில் இந்த ரீடைரக்ட்ன்ற இந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணணும். அப்போது இங்கே REDA RECT ரீடைரக்ட், தட்ஸ் இட். கோலன்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. க்ளோஸ் பண்ணும்போது %க்ளோஸ். தென் என்டர். இப்போ நம்ம டேபிள் ரோக்குள்ளே டேபிள் டேட்டாவில் ஃபஸ்ட்டு வேரியபிளுடைய வேல்யூஸ் எல்லாமே இங்கே போடணும். அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே வேரியபிள் வேல்யூஸை போட வேண்டியதான். r.status code இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோடை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும் அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து. சேம் அதே மாதிரி யூஆர்எல், அடுத்ததாக ரீசன். r.url r.reason, that's it. ஓகே, இப்போ வந்து
இந்த ரீடைரக்ட்டுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது இட்டிரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃபார் லூப் ஓப்பனில் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எண்டு ஃபார் அப்படின்றத கொடுக்கணும். நான் ஃப்ளாஸ்க்கு கோர்ஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். யார் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதை பொறுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் செட், எல்லாம் செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம். வியூ ஃபங்க்ஷன். நம்ம சர்வர் ரன் ஆகலையா? லாஸ்ட்டாக என்ன பிரச்சனை? இன்வேலிட் சின்டெக்ஸ் சம்திங் ஏதோ ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சர்வர் ரன் ஆகுது. இப்போ ஹோம் பேஜை விசிட் பண்ணுறோம். ஹோம் பேஜ் விசிட் ஆகிடுச்சு. இப்போ யூஆர்எல் நம்ம என்ட்ரு பண்ணலாம். ஏதாச்சும் ரீடைரக்ட் யூஆர்எல் தானே அனுப்பணும். நம்ம ஒரு யூஆர்எல்லை ரீடைரக்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன சைட் யூஸ் பண்ணலான்னா கட்லின்ற சைட் யூஸ் பண்ணலாம். என்ன யூஆர்எல்லை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலோட யூஆர்எல்லை ஷார்டன் பண்ணலாம். ஜஸ்ட் ஷார்ட்டன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஷார்டன் ஆயிடுச்சு. அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ட்ராக்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். /track இந்த யூஆர்எல்க்கு இந்த ஏபிஐக்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணியிருக்கு. ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி இங்கே பாருங்கள் என்ன யூஆர்எல்லில் ட்ராக் ஆகிருக்குன்றது இங்கே வந்துடுச்சா? கட்லி இந்த யூஆர்எல் தானே இங்கே பார்த்தீங்க. ஓகே, அந்த யூஆர்எல் இங்கே வந்துடுச்சு. இதுவே 2-3 ரீடைரக்ஷன் இருந்ததுன்னா இந்த டேபிளில் 2-3 டேபிள் வேல்யூஸ் நேரம் வந்திருக்கும். ஸ்டேட்டஸ் கோடு 301 மூவ்டு பர்மனெண்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, ரீடைரக்ஷன் கோட் எல்லாமே 300க்கு மேலே ஆரம்பிக்கும். ஸ்டேட்டஸ் கோட் 300க்கு மேலே இருந்தாலே ஃபுல்லாகவே ரீடைரக்ஷன் தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து எண்ட் யூஆர்எல் என்ன அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணணும்ல, அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இருங்க, எண்ட் யூஆர்எல் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது என்ன பார்த்து என்ன செயின்லலாம் ரீடைரக்ட் ஆச்சோ அது இந்த டேபிளில் பிரிண்ட் ஆகட்டும். ஓகே, இந்த டேபிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா h4 டேக் யூஸ் பண்ணுறேன். பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். end URL அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டூலில் எப்படி கொடுத்துருக்கோம்? நம்ம டூலில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். end URL. ஓகே, URL is redirected shorten. ஓகே, இங்கே இருக்கிறத அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். yes, URL is redirected or shortened. சேம் அதே மாதிரி h4 டேக்ல here the following redirected chain. ஓகே, நெக்ஸ்ட்டு இது இங்கே இருக்கட்டும், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு h4 டேக்கில் end URL.
நமக்கு இந்த எண்ட் URL எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேல்யூ அனுப்பணும்ல, இந்த request.get இதனுடைய வேல்யூஸை, ஐ மீன் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணியிருந்தோம்ல, அதை நம்ம இங்கே URLல் சென்ட் பண்ணியிருக்கோம். எண்ட் URL அப்படின்றது வேரியபிள் நேமு. அந்த வேரியபிள் நேமு தான் நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஒரு வேரியபிள் நேமை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ மீன் வேரியபிளோடைய வேல்யூஸ்லாம் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலிமீட்டர் யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா end URL அப்படின்னு போட்டால் போதும். URL மெத்தட் என்ன பண்ணுன்னா அந்த ஆக்சுவல் URL ரிட்டர்ன் பண்ணும். தட்ஸ் இட். அதே மாதிரி H4 டேக்கில் என்ன பண்ணலான்னா ஸ்டேட்டஸ் கோட், நம்ம end URL கோட ஸ்டேட்டஸ் கோட், அதனுடைய ஸ்டேட்டஸ் கோட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக end URL dot status underscore code. That's it. இதுக்கு ரீசன் எதுவும் நம்ம பிரிண்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒரு லைன் பிரேக் ஆகட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து H2 சைஸில் இருக்கட்டும். பர்ஃபெக்ட். இதுவும் H2 சைஸில் இருக்கட்டும். ஓகே, now it can be perfect. இங்கேயும் ஹோம் பேஜ் போகிறதுக்கான ஒரு பட்டன் வச்சுக்கலாம். நம்ம ஹெல்ப்பில் வச்சுருந்தோம்ல, இதை அப்படியே நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சிம்பிளான நம்மளுடைய அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஏன் கொஞ்சம் லேட்டாகி லோட் ஆகுது அப்படின்னா, இது ஒரு URLக்கு ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் எடுத்து, அப்புறம் திருப்பி இங்கே டெம்ப்ளேட்டில் வந்து ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் எடுத்து, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. ஓகே, end URL இங்கே இருக்குது பாருங்கள். இந்த URL தானே ஷார்டன் பண்ணோம். இந்த ஷார்டன் லிங்க்கில் ரீடைரக்ட் ஆகியிருக்கு. end URL இது தான். பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆங்கர் டேக்கில் போடலாம். ஏன்னா யூசர் இங்கேருந்து கிளிக் பண்ணி போகிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை பிரேக் ஸ்டேட்மெண்ட் விட்டு கொஞ்சம் கீழே தள்ளிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த பிரேக் தேவையில்லை. டேபிளுக்கு கீழே பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே, இதை வந்து ஆங்கர் டேக்கில் மாற்றணும்ல, end URL just simple a tag href. இந்த href இதுக்குள்ளே தான் லிங்க் இருக்கணும். ஸோ அதனால் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே லிங்க் வந்துடும். அண்ட் தென் இங்கேயும் சேம் அதே லிங்க் தான் பேஸ்ட் ஆகணும். end URL என்னன்றதை காட்டணும், அதை கிளிக் பண்ணவும் முடியணும். ஓகே, ஓகே, பர்ஃபெக்ட் இல்லை. இதை நம்ம வந்து சென்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சென்டரில் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்டன் பண்ண URL இன்னொரு தடவை ஷார்டன் பண்ணலாம். அதுக்கு நான் இன்னொரு ஷார்டன் பண்ணக்கூடிய வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மல்டி ரீடைரக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும்ல. ஷார்டன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இதில் ஒரு URL ஷார்டன் ஆகிடும். அதே மாதிரி ஷார்டன் ஆனதை இன்னொரு URLலையும் ஷார்டன் பண்ணலாம்.
நெட்வொர்க்கே ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஷார்டன் ஆகிடுச்சு. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். திரும்ப இதை இன்னொரு ஷார்டன் பண்ணுறேன். இப்போ நம்ம 3 தடவை ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. என்னென்ன யூஆர்எல்ல ரீடைரக்ட் பண்ணமோ அதனுடைய செயின் பார்த்து அப்படியே நமக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணணும். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ யூஆர்எல் நான் என்ட்ரு பண்ணுறேன். ட்ராக்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் யூஆர்எல். ஓகே, இதுக்கு முன்னாடி HTTPS சேர்க்கணுமா? ஓகே, ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து நம்ம யூஆர்எல் தானே வேல்யூவாக கொடுக்கணும்னு போட்டிருக்கோம். அதனால தான் நமக்கு அந்த இடத்துல தப்பு காட்டுது. ஓகே, லோட் ஆகுது பாருங்கள். ஏன்னா 3 தடவை நம்ம ரீடைரக்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் ரிசல்ட் கொஞ்சம் லேட் ஆகும். இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கிறவங்களுக்கு ஸ்பீடாக லோட் ஆகும். எனக்கு லோவாக தான் இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். இங்கே பாருங்கள், எண்ட் யூஆர்எல்ன்றது இதுதான் எண்ட் யூஆர்எல். அந்த எண்ட் யூஆர்எலோடைய ஸ்டேட்டஸ் கோடு 200 அப்படின்னா கிளைண்ட் சைடுலேருந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட்டஸ் கோடெலாம் நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். எஸ் யூஆர்எல் இஸ் ரீடைரக்டன் ஆர் ஷார்டன், எண்ட் யூஆர்எல், ஸ்டேட்டஸ் கோடு, ஹியர் த ஃபாலோவிங் ரீடைரக்டட் செயின். ஓகே, எத்தனை யூஆர்எல் பாருங்கள், 4 யூஆர்எல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கட்லியில் ரீடைரக்ஷன், ஷார்ட் யூஆர்எல்ல ரீடைரக்ஷன் பண்ணோமா, இதுவே 2 இருக்குது. 2 தடவை அதுவே ரீடைரக்ஷன் பண்ணுது. அடுத்ததாக இன்னொரு வெப்சைட்டில் ரீடைரக்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கட்லியில் ரீடைரக்ஷன் பண்ணோம். இத்தனை ரீடைரக்ஷன் தாண்டி தான் இந்த எண்ட் யூஆர்எலுக்கு விசிட் ஆகிறோம் சரியா. நான் எப்படி உங்களுக்கு டூலை வந்து பைத்தானில் டெவலப் பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி இப்போ வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தானே இங்கே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டர்ஃபேஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. கோ டு ஹோம்ன்றதை கிளிக் பண்ணுறோம். ஹோம் பேஜ் லோட் ஆகுது. ஹெல்ப்புன்றதை கிளிக் பண்ணுறோம். ஹெல்ப்புன்ற பேஜ் நமக்கு லோட் ஆகுது. அகெயின் கோ டு ஹோம். நம்ம ஒரு யூஆர்எல்லை இப்போ இங்கே கொடுக்குறோம். இதை ட்ராக் பண்ணுது. ட்ராக் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல இமேஜ் காட்டினா நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த இடத்துல இமேஜ் வச்சுக்கிறேன். track.htmlல ஜஸ்ட்டு ஹோமில் இருக்கிற இதே மாதிரி இமேஜை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஹோம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. யூஆர்எல் வந்து யூசர் என்ட்ரு பண்ணுறாரு. ட்ராக்ன்றதை கிளிக் பண்ணுறாங்க. ஓகே, பர்ஃபெக்டா. ஓகே, பைத்தானில் பேக்எண்ட் எழுதானா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் இதுதான். ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனுடைய ஆப்ஜெக்ட் இதுதான். ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி லைட் வெயிட் வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃப்ளாஸ்க்கு கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏபிஐனா என்ன, ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு டேர்மாக நம்ம ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்போதும் போல் இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.